வாசலில் முதல்வடியாக விநாயகர் அமர்ந்த போது, இரண்டாவது கலைவாணி அமர்ந்த போது, மூன்றாவது முருகப்பெருமான் வந்து தாயோட சக்திகள் கையில் கொண்டு எப்படி அந்த திருச்செந்தல் அசுரரை கொன்றாரோ அது போல இந்த அடியார்கள் உள்ளத்திலே குடியாயிருந்த தாயோட சக்திகள் கையில் கொண்டு கட்டிகளுக்கு வந்திருக்காரு. வந்து அவர் அமர்ந்த போது அம்மாவோட சன்னதியிலே, அம்மாவோட ஊஞ்சல் மேடையிலே, அம்மா வீர ஜாத்திய மற்ற பிறந்த கையில் கொண்டு அந்த அம்மாவோட தங்க குற்றத்தை கையில் கொண்டு கரிகா கட்டி காட்ட. ஆமா, இந்த அடியார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு அம்மா குழந்தை பாக்கியம் கொடுத்து அம்மா விநாயகருக்கு தாயா குறக்குள்ள கருப்பா தெரியாது. ஆமா, பிரம்மலோகத்திலே சத்திய கலைவாணி அந்த சதியமதியமாக பிரம்மதேவனோட வாழக்கூடிய தாயாறு கலைவாணி இந்த நாகமும் அந்த கீதத்தை கொடுத்தவள். ஆமா, அந்த தாயாகப்பட்ட இந்த நேரத்தில் அமர்ந்து அவரை கூப்பிடும் போது இதோ வழிபாடு செய்ய வந்த பக்தேவி இல்லாம அந்த அம்மா இன்னால அழகு